ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த அழகான திருக்கோயில் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் தாங்க இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற ரோட்டில் இருக்க ரொம்ப அழகான திருக்கண்டியூர் திருத்தலம் தான். திருக்கோயிலோட மூலவருக்கு தான் எத்தனை பேர்: பிரம்மசிர கண்டீஸ்வரர், வீரட்டேஸ்வரர், பரமநாதர், ஆதி வில்பவனநாதர். எப்பேற்பட்ட அழகான திருப்பேர்களுங்க. ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில். இந்த கோயிலோட புராண பெயர் வீரட்டம். தாயார் பெயர் மங்களாம்பிகை. தலவிருஷம் வில்வம். தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் 75வது திருத்தலம். காவிரி தென்கரை தலங்களில் 12வது திருத்தலம். இந்த கோயிலை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா திருக்கண்டியூர் பஸ் ஸ்டாப் இறங்கணுன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதாங்க கோயில். எவ்வளோ பெரிய கோயில்! கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கோயில் அவ்வளோ ஸ்பேஷியஸாக, நீட்டாக, க்ளீனாக, அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே கூட்டம் இருக்கா மாதிரியே தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய கோயில். இங்கே சுவாமி சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். சூரிய பகவான் வழிபட்ட திருத்தலம் இது. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அழகு இல்லைன்னு நினைக்கிறவங்க, இல்லை முகத்தில் ரொம்ப அழகாக இருந்தவங்களுக்கு அழகு குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் வந்து வேண்டிக்கலாம். பிரம்மஹத்தி தோஷம் இருந்தாலும் நீங்கும். இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் விரைவில் கல்யாணம் ஆகும். ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் அத்தனையும் தங்கு தடையின்றி சீக்கிரம் நிறைவேறுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இங்கே வந்து வேண்டிட்டு போகலாம். இங்கே தண்டாயுதபாணி சந்நிதி தனி கோயில் மண்டபத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபம் நமக்கு பார்க்கும்போது வவ்வால் நெத்தி மண்டப அமைப்புடையது. சமஸ்தான திருவிழாவில் சுவாமி இங்கேருந்து தான் புறப்பாடு செல்லும் வழக்கம். சிவருமான் கோயிலில் நம்ம பார்த்தோன்னா 2 சைடும் நமக்கு துவாரபாலகர்கள், சண்டி முண்டி 2 பேரும் சைடில் இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இந்த கோயிலில் கிடையாது. இவங்களுக்கு பதிலாக முருகப்பெருமானே இங்கே ஞானகுரு ஸ்கந்தகுருவாக துவாரபாலகர்கள் இடத்துல இருக்கிறாரு. தந்தைக்கு மகன் இங்கு காவலாக இருப்பதாக ஐதீகம். இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். முருகனுக்கு பக்கத்தில் சதாசவ மகரிஷி இருக்கார். அம்பாள் மங்களாம்பிகைக்கு தனி சந்நிதி இருக்குது. பிரகாலத்தில் வள்ளி தேவனோட சுப்பிரமணியன் காட்சி தராரு. ஆனால் மயில் வாகனம் இல்லை. ஒரே சந்நிதி அடுத்தடுத்து 7 விநாயகர்கள் இருக்காங்க. சிவன் சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள துர்க்கை பிரயோக சக்கரம் வச்சுருக்காங்க. நவகிரக சந்நிதியில் சூரியன் உஷா பிரதுஷாவோட காட்சி தராரு. மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்தபடி இருக்காங்க. தவறு செய்துவிட்டு வருந்துவோர் மன நிம்மதிக்காகவும் திருமணம் புத்திர தோஷம் உள்ளோர் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்கவுங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவங்கவுங்களுக்கு அதுக்கு தக்கன அவங்கவுங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க. பிரம்மாவின் தவத்திற்கு துணையாக சரஸ்வதி இங்கே வந்தாங்க. இதன் அடிப்படையில் பிரகாரத்தில் சரஸ்வதியோட பிரம்மாவிற்கு சந்நிதி இருக்குது. தலையெழுத்து சரியில்லைன்னு வருந்துவோர் பிரம்மாவிற்கும், படிப்பில் சிறப்பிடம் பெற விரும்புவோர் சரஸ்வதிக்கும் வெண்ணிற ஆடை அணிவித்து தாமரை மலர் வைத்து வழிபடுறாங்க. அந்த மாதிரி வழிபட்டால் தக்க பலன் கிடைக்கும். இருக்க எல்லா கோயில்கள்லையும் ஸ்கேனர் கோடு வச்சிடுறாங்க. ஐஓபி பேங்கோட ஸ்கேனர் கோடு வச்சிடுறாங்க. சுவாமி சந்நிதிக்கு உள்ளே போகிற இடத்துலையும் வச்சிடுறாங்க. கோயிலுக்கு உள்ளே நுழையிற இடத்துலையும் 2-3 இடத்துல ஸ்கேனர் கோடு வச்சிடுறாங்க. கோயிலுக்கு பணம் கட்டுறதுக்கு, அன்னதானத்துக்கு, இல்லை மற்ற சேவைகளுக்கு பணம் கட்டுறதுக்கு இங்கே இந்த பார் கோட்ரு ஸ்கேனர் கோட்ரு வச்சுருந்தா ஈஸியாக இருக்குது எல்லாருக்கும். எல்லாருமே இப்போ மொபைலில் தானே பணம் அனுப்புகிறாங்க. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தஞ்சாவூரில் இருக்க நிறைய கோயில் போயிருந்தேன். எல்லா கோயில்கள்லையுமே ஸ்கேனர் இருக்குங்க. எல்லா கோயில்லையும் ஸ்கேனர் இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவுகள் போடுறேன், அதில் பாருங்கள். எல்லா கோயில்களோட ஸ்கேனரையுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா நவகிரகத்தில் கேதுவிற்கு அதிபதி. குரு பலன் நல்லா இருந்தால் தான் திருமணம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கேது பலன் நன்றாக இருந்தால் தான் நமக்கு ஞானம், படிப்புலாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த பலன் கிடைக்கணுன்னா பிரம்மன் சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி வணங்கினா நிச்சயம் நடக்கும். நிறைய பேர் வந்து விளக்கேற்றிக்கிறாங்க. பிரம்மா ஒரு சமயம் தான் படைத்த ஒரு பெண்ணின் மீதே ஆசை கொண்டார். அந்த பெண் தன்னை பிரம்மாவிடமிருந்து காக்கும்படி அம்பிகையிடம் முறையிட்டார். அம்பாள் சிவனை வேண்ட கோபம் கொண்ட சிவபெருமான் உக்கிரமாக பைரவர் வடிவம் எடுத்து சென்றார். பிரம்மாவின் ஒரு தலையை மட்டும் வெட்டிவிட்டார். தவற்றை உணர்ந்த பிரம்மா மன்னிப்பும் கேட்டார். மன்னிப்பும் கேட்டு தவம் இருந்தார். சிவபெருமான் அவரை மன்னித்து அருளினார். பின்பு அவர் வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார். பிரம்மாவின் சிரம்னா தலைங்க, அதை கொய்ததனால்
பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். அட்ட வீராட்டன திருத்தலங்களில் இது முதலாவது தலம். இங்கே வந்து பிரதோஷ தலங்க இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே தங்கியிருந்தார் ஒரு மகரிஷி. அவர் பேர் வந்து சதாசபர். ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் எத்தனை வேலை இருந்தாலும் அவர் காளஹஸ்திக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஏதாவது ஒரு பிரதோஷ நாளில் காளஹஸ்தி செல்ல முடியாவிட்டால் தன் உயிரை விட்டுவிடுவதாக சபதமும் செய்திருந்தார். ஒரு பிரதோஷத்தன்று சிவன் அவரை சோதிக்க பெரும் இடியும் மழையும் உண்டாக்கிட்டார். இதனால் வருந்தியவர் கோயிலில் அக்னி வளர்த்து அதனுள் குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள சென்றார். அந்த வேளையில் அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தவம் எதுவாயினாலும் எங்கும் நானே இருக்கிறேன் என்று உணர்த்தினார். மகரிஷி உண்மையை உணர்ந்தார். அறியாமை மந்தபுத்தி உள்ளவர்கள் பிரதோஷ நாளில் இங்கு வந்து சிவதரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கோயில் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா திருக்கண்டியூர் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இருக்குது. இல்லை திருவையாறு வயா வந்தீங்கனாலும் கோயில் வாசலில் தான் உங்களுக்கு ஸ்டாப்பிங்கே இறக்குறாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஹர சாப விமோச்சன பெருமாள் கோயில் திவ்ய தேசம் இருக்குங்க. இது தேவாரத்தலம். அது 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில். இப்போ ரீசெண்டாக தான் அந்த கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. இது போல் கோயிலுக்கு போயிட்டு வர வர மனசுக்கு ரொம்ப நிம்மதி. ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப அழகாக பொறுமையாக பிரதோஷம் பண்ணுறாங்க இந்த கோயிலில். இந்த கோயில் சுற்றி வரும்போது உள்ள பிரகார சுற்று ஒன்று இருக்குது. அப்படியே வெளியில் வந்து சுற்றும்போது வெளிப்பிரகார சுற்று ஒன்று இருக்குது. ரொம்ப பெரிய கோயில். கோயிலில் மங்களாம்பிகைக்குன்னு தனியாக ஒரு சந்நிதி இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கோயிலோட முகப்பே அவ்வளோ அழகாக இருக்குது. கோபுரத்தை பார்க்கும்போதே நம்மளை அறியாமல் நம்மளே கையெடுத்து கும்பிடுவோம். அவ்வளோ அற்புதமான காட்சி. இந்த கோயிலுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன சின்ன நுணுக்கங்கள், அங்கங்கே சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த கோயில் போயிட்டு வரதுக்கு. இந்த இறைவனை பார்க்கும்போது நமக்கு அற்புதமாக இருக்குது. இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் தஞ்சாவூர் வயா திருவையாறு போகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு 7 கோயில் சட்டுன்னு பார்த்துடலாங்க. அவ்வளோ ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு தேவார தலங்கள் இருக்குது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய தேவார தலங்களை நம்மளால் பார்த்துட முடியும். கோயில் போனாலும் எல்லாருமே ஈஸியாக கைட் பண்ணுறாங்க. எங்கே போனால் இப்படி போகலாம். யாரையாவது கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சொல்கிறாங்க. பஸ்ஸில் இருக்க கண்டக்டர் கேட்டால் கூட சொல்கிறாருங்க. நான் பஸ்ஸில் போய் தான் இந்த கோயில் போயிட்டு வந்தேன். இந்த கோயில் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் கோயில்களுக்கு போயிட்டு வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கோயிலில் வில்வ மரம் பாருங்களேன், எவ்வளோ செழிப்பாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. இந்த கோயிலோட கொடிமரத்தில் பிள்ளையார் இருக்காருங்க. பாருங்கள், பிள்ளையார் தான் அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க சின்ன மண்டபத்தில் பிள்ளையார் இருக்கார். ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த கோயில் போயிட்டு வரத்துக்கு நான் புண்ணியந்தான் பண்ணியிருக்கணும். ஓம் நம சிவாய. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.